Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்லேயும் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அந்த கான்செப்டை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எப்போ ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்கும், அந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லெம்மா லெட் U alpha belongs to some index set I. இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு எடுத்துக்கோங்க. Bn ஆர்த்தோ நார்மல் செட் in an inner product space X for X in X. எந்த ஒரு எக்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணலாம். லெட் எக்ஸ் இ சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா சச் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் யூ ஆல்ஃபா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, தென் இப்போ இந்த செட்டு இப்போ யூ ஆல்ஃபா வந்து இண்டெக்ஸ்டு ஓவர் ஐங்கிறது வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸிங் செட். அது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கலாம் அல்லது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த செட்டு வந்து ஒரு கவுண்டபிள் செட்டாக அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனட்டாக அல்லது அன்கவுண்டபிளாக அது நமக்கு தெரியாது. ஆனால் இது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இஎக்ஸை வந்து என்ன சொல்ல முடியும்னா, தென் இஎக்ஸ் இஸ் அ countable set in X. Number 1. ஸோ கவுண்டபிள் செட்டுன்னு தெரிஞ்சுட்டு இதை வந்து இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இஃப் u1 u2 எக்ஸட்ரா un எக்ஸட்ரா இது வந்து இஸ் அன் enumeration of EX of the elements of EX. இந்த மாதிரி எடுத்துக்கலாம், of the elements of EX, right? Then நம்ம ஏற்கனவே வந்து ஸோ இந்த அதாவது இந்த EXங்கிறதுல வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது அது வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, சம்மேஷன் n belongs to n inner product xn with un இது வந்து less than or equal to norm of x square. நம்ம இங்கே எக்ஸுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு எக்ஸை கொடுத்தாலும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். less than or equal to norm of x square இது வந்து பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியிலேருந்து நமக்கு ஹோல்ட் ஆயிரும். தட் இஸ் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா, தட் இஸ் இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் யூஎன். இந்த சீக்வன்ஸ் வந்து எலமெண்ட் இன் L2 of n. அது மட்டும் இல்லை, அண்ட் inner product x un இது வந்து converges to 0 as n tending to infinity. இந்த விஷயத்தை வந்து summation modulus of inner product x un mod square of inner product x un இது வந்து ஃபைனைட்டுங்கிறத வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து L2 சீக்வன்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் converges to 0. அதாவது லிமிட் ஆஃப் இந்த சீக்வன்ஸ் வந்து 0. that implies இது லிமிட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் வந்து 0. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்சர்வேஷன். எப்போன்னா கிவன் ஆர்த்தோநார்மல் செட்டு இந்த செட் ஆஃப் ஆல் இஎக்ஸ் வந்து கவுண்டபிளாக இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக நமக்கு என்ன நடக்கும்?
இப்போ வந்து x ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணோன்னா ஃபர்தர் இஃப் x வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா Hilbert space, then summation n belongs to n, inner product x un converges to sum y belongs to x and x minus y இது வந்து ஆர்த்தோகனல் டு, ஸோ இது வந்து ஆர்த்தோகனலுக்குள்ள ஒரு நோட்டேஷன், x minus y ஆர்த்தோகனல் டு u alpha for every alpha belongs to I. Okay, for every alpha belongs to I. இது எப்போன்னா whenever x is a Hilbert space, அந்த அசம்ஷனில் இது வந்து ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்க போது அதுதான் ரீஸ் ஃபிஷர் தியரம் சொல்லுது. நம்மக்கிட்ட ஒரு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஆர்த்தோ நார்மல் செட் இருந்ததுன்னா அல்லது ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த சீரீஸ் வந்து ஆல்வேஸ் கன்வர்ஜ் ஆகும். ஆனால் அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கன்வர்ஜஸ் டு சம் அதர் எலமெண்ட். அந்த சம் அதர் எலமெண்ட்டை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற அந்த எலமெண்ட்டை பார்த்தோம்னா, அதாவது ஒய் வந்து இதோடைய லிமிட்டு, எக்ஸ் மைனஸ் ஒய்யை பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஆர்த்தோகனல் டு, இன்ஃபேக்ட் ஆர்த்தோகனல் டு எவ்ரி எலமெண்ட் இன் இந்த கலெக்ஷன் யூ ஆல்ஃபா, எவ்ரி எலமெண்ட் இன் யூ ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃபை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரூஃப், ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸ் ஜீரோன்னு எடுத்தோன்னா நம்ம வந்து எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸ் ஜீரோன்னா இன்னர் ப்ராடக்ட் வந்து ஆல்வேஸ் ஜீரோ. ஸோ அதனால் இந்த டிஸ்கஷன் வந்து நான் ஜீரோ வெக்டருக்கு தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதனால் அசியூம் எக்ஸ் இஸ் நான் ஜீரோ. லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் பி a non-zero vector. ஓகே, இப்போ நமக்கு இ சஃபிக்ஸ் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இ சஃபிக்ஸ் எக்ஸில் இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கலாம். லெட் இ சஃபிக்ஸ் ஜே, இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா இன் செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா சச் தட் norm of x divided by j, right? இது வந்து less than or equal to modulus of inner product x with uj. அல்லது இங்கே வந்து ஸ்கொயர் போட்டுக்கிறோன்னு வைங்க, இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இன்னர் ப்ராடக்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். நான் ஜீரோ மட்டும் இல்லை, அது வந்து இந்த குவான்டிட்டியை விட பெருசாக இருக்குது, ரைட்? நான் ஜீரோ மட்டும் இல்லை, இந்த குவான்டிட்டியை விட பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ வேணா வந்து இது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி ஜே, ஸோ ஃபார் எவ்ரி ஜே இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி ஜே இன் என். இப்போ இஜே வந்து யூனியன் ஆஃப் இஜே வந்து இஎக்ஸ்னு வந்துடும். ஏன்னா இது வந்து நான் ஜீரோ. அப்போ மாடுலஸ் போடும்போது இது வந்து கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே யூ ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் சம் நம்பர். அந்த சம் நம்பருக்கு நம்ம வந்து ஒரு ஜே கண்டுபிடிக்க முடியும் சச் தட் திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்ல முடியும்னா, தென் யூனியன் இஜே இது வந்து தான் இஎக்ஸ், ரைட்? யூனியன் இஜே இது வந்து இஎக்ஸ். இதை வந்து செட் தியரிட்டிக்கலாகவே நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இஎக்ஸ் வந்து கவுண்டபிள்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இதில் உள்ள இஜே வந்து ஃபைனைட்னு சொல்ல போகிறோம். இஜே வந்து நாட் ஈவன் கவுண்டபிள், இஜே வந்து ஃபைனைட்னே நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கிளைம் என்ன? கிளைம் இஜே is a finite set, finite set for every j in n. இப்போ இஜே எல்லாம் வந்து ஃபைனைட்னா, இஜே வந்து ஃபைனைட்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட் வந்து கவுண்டபிள், அதனால் இஎக்ஸ் வந்து கவுண்டபிள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ சப்போஸ் ஒரு இஜே வந்து நாட் ஃபைனைட்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் en அல்லது ஓகே, ஸோ en நாட் இஸ் நாட் ஃபைனைட் ஃபார் சம்
for some n naught belongs to n, right? For some n naught belongs. அப்போ அதில் வந்து ஃபைனைட் இல்லாத, அதாவது கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கூட இருக்கலாம் இந்த இ என் நாட்டுங்கிற செட்டில். அதுக்கு தான் நம்ம இப்போ கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். லெட் u1 எக்ஸட்ரா un பிலாங்ஸ் டு en நாட், ரைட்? இதில் வந்து ஃபைனைட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கவுண்டபிளி மெனி இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபைனைட் இருக்கலாம், அல்லது அன்கவுண்டபிளாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு தான் கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். வேணா வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லெட் எக்ஸட்ரா பி countably infinite elements in infinite elements in En naught. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் செட் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து எழுத முடியும். தென் பை பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன வந்துடும்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் x வித் uj, இதோடைய ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நான் இங்கே வந்து ஃபைனைட் சம்மு தான் எழுதியிருக்கேன். இன்ஃபைனைட் சம்மே வந்து நம்ம எழுத முடியும், ஆனால் ஃபைனைட் சம்மே, ஸோ இன்ஃபைனைட் சம்முக்கே ட்ரூ, அதனால் ஃபைனைட் சம்முக்கும் ட்ரூ. ஸோ ஃபார் எவ்ரி n, ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு n, இந்த ஃபைனைட் சம் பார்க்குறோம். இந்த ஃபைனைட் சம் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் பை பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. ஆனால் இந்த u1 u2 எக்ஸட்ரா un இதெல்லாம் en நாட்டில் இருக்குது. en நாட்டோடைய டெஃபினிஷன் என்ன? பட் norm of x is less than or norm of 1 by n naught into norm of x is less than or equal to modulus inner product x with uj for every uj, right? For every uj. ஏன்னா இதுதான் en naught உடைய டெஃபினிஷன், ரைட்? இதுதான் en naught உடைய டெஃபினிஷன். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது? ஸோ தட் இம்ப்ளை norm x square by n naught square, இது வந்து less than or equal to summation j equal to 1 to n mod inner product x with uj square, right? ஆனால் இந்த டேர்ம் வந்து ஃபர்தராக less than or equal to, that is இங்கே வந்து ஒவ்வொரு டேர்மும், ஸோ அதனால் இங்கே வந்து சம் எழுதணும். summation j equal to 1 to n, ஒவ்வொரு இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் வந்து greater than or equal to norm x by n naught. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த சம் வருது. பட் திஸ் இஸ் less than or equal to norm x square by Bessel's inequality. ஓகே, ஸோ இப்போ வந்து மிடில் டேர்மை கம்பேர் பண்ணுங்கள். மிடில் டேர்மை விட்டுட்டு மற்றதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா summation j equal to 1 to n 1 is less than or equal to n naught square, right? For every n belongs to n. ஏன்னா வந்து நியூமரேட்டரில் நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா அது காமன் ஃபேக்டரு. 1 by n naught ஸ்கொயர் n டைம் சம் பண்ணுறோம், அதாவது சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n 1 by n naught ஸ்கொயர் by n naught ஸ்கொயர். இது வந்து less than or equal to 1 for every n, அதாவது சேம் குவான்டிட்டியை n டைம்ஸ் ஆட் பண்ணுறீங்க, அது வந்து less than or equal to n. ஸோ அது ஈக்குவலண்ட்டாக எப்படி சொல்லலாம்? ஈக்குவலண்ட்லி summation j equal to 1 to n 1 is less than or equal to n naught square for every n, right? This is n. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த n naught ஸ்கொயருங்கிற நம்பர் வந்து n-க்கு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஒரு அப்பர் பவுண்ட்னு சொல்லியிருக்கோம். அது வந்து கான்ட்ரடிக்ஷன். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் நமக்கு எதனால் வந்தது? ஏன்னா இந்த சம் வந்து நம்ம n இங்கே வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம், n வந்து வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன். அப்போ இந்த சம்மு வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிதுன்னா n is less than or equal to n naught square. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்தது? இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து en நாட்டுங்கிற இந்த செட்டில், இந்த செட்டில்
இந்த செட்டு வந்து நாட் அ ஃபைனைட் செட்டுன்னு நம்ம அசியூம் பண்ணதுனால நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஹென்ஸ் EJ is finite. EJ which is set of all U alpha such that norm X by J is less than or equal to inner product X with U alpha. இது வந்து is finite set, is finite for every J belongs to N. Hence E suffix X இது வந்து union J in N EJ. இது வந்து countable set, is countable, is a countable set. இது வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம கவுண்டபிள்ங்கிற வார்த்தையை வச்சு இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இது கவுண்டபிள்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். லெட் U1 U2 எக்ஸெட்ரா UN எக்ஸெட்ரா be the set of all elements in EX, right? ஸோ இங்கே வந்து இந்த யூஎன்னுக்கு அப்புறம் இது வந்து கவுண்டபிளி ஃபைனைட்னா இது வந்து ஜஸ்ட் என் வெக்டர்ஸ் தான் இருக்க போது. கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் EX அண்ட் Nன்னு வரப்போகுது. ஸோ அதனால் U1 U2 எக்ஸெட்ரா UN எழுதியிருக்கோம். ஸோ இப்படி இதை லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா மறுபடியும் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா summation n equal to 1 to infinity modulus inner product x un square இது வந்து less than or equal to norm of x square by Bessel's inequality, right? So இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், this imply இந்த sequence x un belongs to L to n. ஸோ ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் அந்த சீக்வன்ஸ் கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து 0 வரப்போகுது. அப்போ இது வந்து converges to 0. So this also imply that inner product x un இது வந்து tends to 0 as n tending to infinity. ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவது ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ஃபர்தராக நம்ம வந்து எக்ஸை ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணிட்டோம்னா இன்னொரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அசியூம் தட் x is a Hilbert space. ஸோ எக்ஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா இந்த சம்மு வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. சம்மேஷன் n equal to 1 to infinity, அதாவது எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் x belongs to x and EXங்கிறது என்னென்னா set of all U alpha such that inner product x U alpha, ரைட்? இது வந்து நான் ஜீரோ. ஆனால் இது வந்து கவுண்டபிள் செட்டுன்னு தெரிஞ்சது. இது வந்து என்னென்னா U1 U2 எக்ஸெட்ரா UN எக்ஸெட்ரா, ரைட்? இது ஃபைனைட் செட்டாக இருக்கலாம் அல்லது கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. சம்மேஷன் n equal to 1 to infinity இன்னர் ப்ராடக்ட் x uj 1 to infinity uj converges. The series summation n equal to 1 to infinity inner product x uj converges. இது எதுலேருந்து வருதுன்னா இது வந்து ரீஸ் ஃபிஷர் தியரத்துலேருந்து வருது. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோன்னா இந்த சீக்வன்ஸ் இன்னர் ப்ராடக்ட் x un இது வந்து L to nல இருக்குது. L to nல இருக்கிறதுனால இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது இன் x. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து எக்ஸை ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ கன்வர்ஜஸ் டு சம் y belongs to x, ரைட்? by ரீஸ் ஃபிஷர் தியரம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் x minus y orthogonal to u alpha for every u alpha, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலாக, ரைட்? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ்எம் வந்து இதோடைய ஃபைனைட் சம்மேஷன் j equal to 1 to m அல்லது xn வச்சுக்கலாம். xnங்கிறது வந்து j equal to 1 to n இன்னர் ப்ராடக்ட் x uj இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ynங்கிறது வந்து u alpha for every n, அது வந்து ynங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன அப்சர்வ் பண்ணிட்டோம்னா xn வந்து converges to y and yn இது வந்து u alpha இது வந்து converges to u alpha, ரைட்?
அப்போ நம்மக்கிட்ட ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து கன்வர்ஜென்ட், நாம் கன்வர்ஜென்ட். ஸோ அதனால் inner product xn with yn converges to inner product y with u alpha, right, as n tending to infinity. இதுவும் வந்து நம்ம inner product டிஃபைன் பண்ண உடனே, இன்னர் ப்ராடக்டை வச்சு நாம் டிஃபைன் பண்ண உடனே இந்த ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணால் போதும்னா இன்னர் ப்ராடக்ட் xn yn இது இந்த வேல்யூ என்னன்னு நம்ம அப்சர்வ் பண்ணால் போதும், ரைட். ஸோ இப்போ வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று u alpha belongs to exனா என்ன நடக்கும், u alpha does not belongs to exனா என்ன நடக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ கேஸ் 1, u alpha does not belongs to ex. இந்த கேஸில் என்ன ஆகும்னா then inner product uj u alpha this is equal to 0 for every uj belongs to ex, right, for every uj belongs to ex. ஆனால் இது இந்த டேர்ம் வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் xn yn பாருங்க, இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் சம்மேஷன் j equal to 1 to n இன்னர் ப்ராடக்ட் x uj கமா u alpha. ஸோ இப்போ வந்து லீனியாரிட்டியை யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சம்மேஷன் j equal to 1 to n இன்னர் ப்ராடக்ட் x uj டைம்ஸ் uj with u alpha. ஆனால் யூஜேலாம் வந்து EXல இருக்குது. நோட் தட் uj belongs to ex. ஸோ uj belongs to ex, u alpha does not belongs to ex. அதனால் இது 0. ஸோ இந்த சம்மே வந்து 0. அப்போ இன்னர் ப்ராடக்ட் xn yn இது வந்து 0. ஆனால் இதோடைய லிமிட் என்ன, இன்னர் ப்ராடக்ட் y u alpha, ரைட், y u alpha இதோடைய லிமிட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இன்னர் ப்ராடக்ட் y u alpha இது என்ன, திஸ் இஸ் லிமிட் n tending to infinity இன்னர் ப்ராடக்ட் xn yn. ஆனால் இது வந்து 0. அப்போ இன்னர் ப்ராடக்ட் y u alpha வந்து 0. அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் x u alpha என்ன, this is also equal to inner product x u alpha. ஏன்னா u alpha does not belongs to x, u alpha does not belongs to x னா என்ன அர்த்தம், inner product x u alpha is 0. இதுதான் வந்து டெஃபினிஷன், ரைட். ஏன்னா இங்கே உள்ள எலமெண்ட்லாம் வந்து நான் ஜீரோ. இன்னர் ப்ராடக்ட் uj belongs to ex னா என்ன, இதோடைய காம்ப்ளிமெண்ட், அதாவது இன்னர் ப்ராடக்ட் x u alpha not equal to 0. ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், இன்னர் ப்ராடக்ட் y u alpha is equal to inner product x u alpha எப்போன்னா u alpha is not a member of ex. So in next case வந்து, so case 2, suppose u alpha equal to u suffix m for some um belongs to ex, right. இப்போ இந்த கேஸில் இப்போ வந்து n வந்து கிரேட்டர் தேன் mன்னு எடுத்துக்கோங்க, n வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n வந்து கிரேட்டர் தேன் mன்னு எடுத்துக்கோங்க. தென் ஃபார் m கிரேட்டர் தேன் m இன்னர் ப்ராடக்ட் xn வித் yn இது என்ன, இது ஏற்கனவே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இன்னர் ப்ராடக்ட் x un என்ன, சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n இன்னர் ப்ராடக்ட் x yj, ரைட். தட் இஸ் ஃபஸ்ட் இங்கே ynங்கிறது என்ன, u alpha, ரைட், ynங்கிறது u alpha. ஸோ மறுபடியும் இங்கே xnோடைய வேல்யூ எழுதணும்னா நமக்கு இந்த இன்னர் ப்ராடக்ட் கிடச்சிரும், இந்த சம்மு கிடச்சிரும். ஸோ சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n இன்னர் ப்ராடக்ட் x uj வித் um, ரைட், uj வித் um. ஆனால் uj um ரெண்டுமே EXல இருக்குது. இதெல்லாம் ஆர்த்தோ நார்மல் செட், ரைட். ஆர்த்தோ நார்மல் செட்டுங்கிறதுனால இதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், அது வந்து j ஈக்குவல் டு m அந்த கேஸ். அதனால தான் n வந்து கிரேட்டர் தேன் mன்னு எடுத்தோம். n கிரேட்டர் தேன் mன்னு எடுத்தோம்னா j ஈக்குவல் டு m வந்து ஒரு இந்த சம்மில் ஒரு டேர்மு. அப்போ அந்த டேர்மை தவிர மற்ற எல்லாமே 0. ஸோ அந்த டேர்ம் வந்து when j ஈக்குவல் டு m நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்னர் ப்ராடக்ட் x um இன்னர் ப்ராடக்ட் um. ஓகே, அப்போ இன்னர் ப்ராடக்ட் xn yn என்ன, that is equal to inner product x with um for every n greater than or equal to m. equal to m கூட அந்த கேஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து இதோடைய லிமிட் என்ன, இதோடைய லிமிட் வந்து inner product y um, that is limit
n tending to infinity inner product xn yn. ஆனால் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் xum ஆஃப்டர் சம் ஸ்டேஜ். அப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இன்னர் ப்ராடக்ட் yum இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் xum எப்போன்னா whenever u alpha equal to um for some um belongs to x. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இன்னர் ப்ராடக்ட் x u alpha is equal to inner product y u alpha for every u alpha, right? That is equivalent to saying x minus y orthogonal to u alpha. ஸோ இதோட இந்த லெம்மாவோட ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த லெம்மாவை வச்சுட்டு நம்ம வந்து எப்போ ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்கும் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.